ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சூரிய வம்சத்தை பற்றி சொல்லி முடிச்சுட்டார். அடுத்து இப்போ சந்திர வம்சத்தில் ஆரம்பிக்கிறார். அதில் யயாதிங்கிற ராஜாவை பற்றி சொல்ல போகிறார். அவருக்கு யது புரு அப்படின்னு பிள்ளைகள். யது வம்சத்தில் பிறந்தவாள்லாம் யாதவர்கள். இந்த யாதவ வம்சத்தில் தான் கண்ணன் பின்னாடி அவதரிக்க போகிறார். புரு வம்சத்தில் பிறந்தவர்கள் பாண்டவர்கள். யயாதி சரித்திரம் என்னன்னாக்க, யயாதி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான். அவனுக்கு 10,000 வருஷங்கள் இன்பங்கள் அனுபவிச்சு கூட போர்வனே தோணலையாம், திருப்தியே ஏற்படலை. இன்னும் இளமை சுகம் அனுபவிக்கணும்னு ஆசை ஏற்பட்டுட்டே இருந்துதான். இந்த காம சுகம் மாத்திரம் நம்மளா அதை தடுக்க முடியாது, அதுவாக தடுக்கவும் முடியாது, வெட்டிப்படணும். ஒரு வைராக்கியம் அதை வெட்டினாதான் அந்த காம சுகமே போகும். இவனுக்கு அது முடியல. அதனால் இவன் என்ன பண்ணான், தன் பிள்ளைகிட்ட போய், மூத்த பிள்ளையான எதுகிட்ட போய், உன்னோட இளமை எனக்கு ஒரு 1000 வருஷம் கொடு, நான் அனுபவிச்சுட்டு உனக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னார். அவன் அதுக்கெல்லாம் சம்மதிக்கலை. இதனால் ரொம்ப கோபம் வந்துடுது யயாதிக்கு. உனக்கு ராஜ்யமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் எது ராஜ்யத்தை எழுந்ததுனால அவன் பட்டாபிஷேகம் கிடையாது, ராஜ்யம் கிடையாது. அந்த வம்சத்தில் தான் கண்ணன் அவதரிக்கிறார். அந்த யயாதி தன்னோட கடைசி பிள்ளையான புருட்ட போனான். அவன்கிட்ட கேட்ட உடனே அவன் சம்மதிச்சுட்டான். அதனால் புருவிற்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அவன் தான் பாண்டவர்கள். இந்த யயாதி வம்சத்தில் தான் 2 வம்சம் வந்தது. பஜமான வம்சம், குக்ர வம்சம் 2. அந்த குக்ர வம்சத்தில் தான் உக்ரசேனனும் தேவகனும் பிறந்தார்கள். தேவகனுக்கு 4 பிள்ளைகள், 7 பெண்கள் பிறந்தனர். தேவகனோட ஒரு பொண் தான் தேவகி. உக்ரசேனனுக்கு 9 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்தனர். உக்ரசேனனோட மூத்த பையன்தான் கம்சன். அந்த உக்ரசேனனும் தேவகனும் சகோதரர்கள். தேவகியும் கம்சனும் ஒன்று விட்ட அண்ணன் தங்கை. அடுத்த வம்சம் என்னன்னு, பஜமான வம்சம். அந்த பஜமானனுக்கு சூரசேனங்கிற பிறந்தார். சூரசேனன் என்ன பண்ணார், மரிஷாங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டு 10 பிள்ளைகளும் 5 பெண்களும் பிறந்தனர். இவளோட மூத்த பிள்ளை தான் வசுதேவர். அந்த வசுதேவர் பிறந்த உடனே தேவர்கள்லாம் பூமாரி பொழிஞ்சு துந்துபி வாசிச்சாலாம், ஆனந்த துந்துபி வாசிச்சாலாம். அவருக்கு ஆனக துந்துபின்னு கூட வசுதேவர் சொல்லுவாள். அப்படி ஏன்னாக்க இந்த வசுதேவருக்கு தான் பகவான் பின்னாடி குழந்தைய அவதரிக்க போகிறார். அதனால் தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வசுதேவரோட கூட பிறந்தால அவள் 5 பெண்கள். அவள் யார் யாருன்னா, பிரிதா, ஸ்ருததேவா, ஸ்ருதகீர்த்தி, ஸ்ருதஸ்ரவா, ராஜாதி தேவி, அப்படி 5 பெண்கள் பிறந்தனர். இதில் பிரிதாங்கிற பொண்ணை தான் பக்கத்து தேசமான குந்தி தேச ராஜாவுக்கு தத்து கொடுத்தார். அதனால் அவளுக்கு பேர் குந்தி தேவின்னு ஆச்சு. அந்த வசுதேவனும் குந்தி தேவியும் உடன் பிறந்தவர்கள். ஏன் தேவர்கள் பூமாரி பொழிஞ்சு துந்துவி வாசிச்சா அப்படின்னாக்க, வசுதேவர் வயத்தில் தான் பின்னாடி கண்ணன் பிறக்க போகிறார். இப்போ அந்த கிருஷ்ண அவதாரத்தோட பின்னணி என்னன்னு பார்க்கலாம். துவாபர யுகத்தோட இறுதி பகுதியில் மன்னர்களாக இருந்தா இல்லையா, அவள் வெளியே பார்க்கத்தான் மன்னர்கள், ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அசுர குணம் தான் இருந்தது அவளுக்கு. அதனால் பூமி தேவிக்கு ரொம்ப பாரமாக ஆயிடுத்தான். பூமி தேவி நல்லவாளை எவ்வளோ வேணால் தாங்குவாள், ஆனால் தீய சக்திகள் இருந்தால் அவளுக்கு அது தாங்கவே முடியாது. அதனால் அவள் என்ன பண்ணா, பூமி தேவி பசு வடிவத்தில் பிரம்மாட்ட போய் உதவியை நாடினாள். நீங்கள் தானே படைக்கிறீள், இது மாதிரிலாம் அசுரர்கள்லாம் படைக்காமல் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறா. அதுக்கு பகவான் பிரம்மா சொல்கிறார், அது என்னால் முடியாது, அவாவா கர்ம வினைக்கு நான் படைக்கணும், அதான் என்னோடய தொழில். ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம எல்லோரும் நாராயணனை போய் தவம் செஞ்சு ஒரு பிராயச்சித்தை என்ன பண்ணலான்னு கேட்கலாம் அப்படின்னு பிரம்மா சொன்னார். உடனே என்ன பண்ணா, தேவர்கள் எல்லாரையும் கூட்டுண்டு பூமாதேவியும் பசு வடிவத்தில் பிரம்மாவோட திருப்பார்கடலில் போய் அங்கே உக்காந்துட்டு கரையில் புருஷ சுத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அந்த யார் யாரெல்லாம் அசுரலாக வந்தான்னு சொல்கிறார். கரண் இருந்தாலே ராமாயணத்தில் கரதூஷணாதிரிகள் கேட்டோமே, அந்த கரண் தான் தேனுகாசுரனாக பிறந்தானா. காலநேமி இருக்கா இல்லையா, அவன் கம்சனாக பிறக்கிறான். அப்புறம் துவாபர யுகத்துக்கே ஒரு பொறுப்பான தலைவன் உண்டு, அவன் தான் சகுனி. அப்புறம் பின்னாடி யாரெல்லாம் வரான்னாக்க, கலி அரசனாக துரியோதனன். ஜெய விஜயர்கள் தான் அவளோட சாபத்தினால சிசுபாலன், தந்தவர்தனன். சகஸ்திர கவசம் அணிஞ்சின்ற அசுரன் தான் கர்ணன். இப்படி எல்லாரும் வரப்போகிறா, எனக்கு பூமியே சொல்கிறான பூமி தேவி எனக்கு தாங்கலை அப்படின்னோடனே எல்லாரும் போய் பிரார்த்திக்கிறா. அப்போ பகவான் அசரீரியா பிரம்மாவுக்கு மட்டும் கேட்கும்படியா ஒரு விஷயம் சொல்கிறார். உடனே பிரம்மா என்ன பண்ணுறார், பகவான் சொன்னபடி தேவரோட எல்லாம் சொல்கிறார். என்னன்னாக்க,
பூமிக்கு ரொம்ப பாரமாகிடுத்து. அதனால் பகவான் என்ன பண்ணாராம், அவர் எதிர்குலத்தில் பிறக்க போகிறாராம். அதனால் தேவர்களே, நீங்களும் பூமியில் யாதவரோட உறவினர்களாகவோ நண்பர்களாகவோ போய் பிறக்கணும். நீங்களாம் தேவர்கள்லாம் அங்கே போய் பிறக்கும், ஏன்னா அசுரர்கள்லாம் பிறக்க போகிறா. நீங்கள் தேவர்கள்லாம் யாதவ குலத்தில் போய் பிறங்கோ. அதுக்கப்புறம் பகவான் ஒரு அம்சமான ஆதிசேஷன் இருக்கார் இல்லையா, அவர் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக அண்ணனாக பிறக்க போகிறார். போன யுகத்தில் என்ன பண்ணார், திரேதா யுகத்தில் தம்பியாக பிறந்தார் இல்லையா லக்ஷ்மணனா, இப்போ அண்ணனாக பிறந்து சேவை செய்ய போகிறார். அதுக்கப்புறம் பகவானின் ஒரு சக்தியான யோகமாயி இருக்காள், அவளும் பகவானுக்கு உதவி புரியறதுக்காக பூமியில் பிறக்க போகிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் யார் யார் தேவர்கள். தர்மதேவன் இருக்கார், அவர் தர்மபுத்திரனாக போகட்டும். வாயு தேவன் பீமனாக பிறப்பான். அப்புறம் இந்திரன் அர்ஜுனனாக பிறப்பான். அஸ்வினி தேவர்கள் நகுல சகதேவர்களாக வருவார்கள். கஷ்யப்பர் வசுதேவராக பிறந்தாச்சு. அதித்தி தேவி தேவகியாக பிறந்திருக்காள். அதுக்கப்புறம் சசி தேவி இருக்காளே, அவள் தான் திரௌபதியாக வரப்போகிறா. அஷ்ட வசுக்களில் துரோணர்னு ஒரு வசு இருக்கு, அவர் தான் நந்தகோபனாக பிறக்க போகிறார். இப்போ அங்கே ஆயுர்வேதத்தில் பிறந்திருக்கார். அவருடைய மனைவி துருவா தான் யசோதையாக இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாரும் அங்கே யாதவ குலத்தை போய் பாருங்கோ அப்படின்னு சொல்கிறா. இப்போ இங்கே வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் முடியறது. அந்த கல்யாணத்துக்கு தேவியோட தந்தை இருக்காரே தேவகன், மகளுக்கு சீர்வரிசையாக நிறைய தேருக்கு பின்னாடி அனுப்பிச்சாராம். என்னென்னா 400 யானைகளாம், வித் ஒவ்வொன்றுக்கும் தங்க மாலை, குதிரைகள் 15,000, தேர்கள் 1500. அப்புறம் தேவகிக்கு பணி புரியறதுக்கு பணிப்பெண்கள் 200 பெண்களாம். இப்படி எல்லாரும் தேருக்கு பின்னாடி வந்துட்டுருக்கா. தேரில் வசுதேவரும் தேவகியும் வந்துட்டுருக்கா. முதல்ல தேரோட்டி ஒருத்தன் ஓட்டினான். அப்போ கம்சன் அவனை இறங்க சொல்லிட்டு, என் தங்கைக்கு நான் தான் தேர் ஓட்டுவேன், நீ இறங்கு அப்படி சொல்லிட்டு அவனை இறக்கி வச்சு தான் ஓட்டினான். அப்போது ஒரு அசரீரி கேட்குறது வானத்தை, ஏ அபுதான்னா முட்டாளேன்னு அர்த்தம். ஏ முட்டாளே, நீ இப்போ தேரோட்டின்னு போறியே, இவாளுக்கு பறக்க போகும் 8வது குழந்தை தான் உன்னை அழிக்க போகிறது அப்படின்னதும் கம்சனுக்கு அவ்வளோதான் கோவம் வந்துடுது. உடனே தேவியோட தலைமுடியை பிடிச்சி இறக்க பார்த்து வெட்ட பார்த்தான். அப்போ வசுதேவர் என்ன பண்ணார், கம்சனை கைகூப்பி பிரார்த்திச்சுட்டார். பாரு கம்சா, எல்லாருக்கும் ஒரு நாள் சாவு உண்டு, சாவு இல்லாமல் இருக்க முடியுமா? பிறந்தா இறப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 2வது கல்யாணம் ஆன அன்றைக்கே யாராவது கொல்லுவாளா, அது எவ்வளோ பெரிய பாவம். அதுவும் உடன் பிறந்த உன்னோட சகோதரி, அவளை போய் கொல்லலாமா? உடன் பிறக்கலை தான், ஆனால் சகோதரி தானே, அதை கொல்றது பாவம். மேலும் பெண்ணை கொல்றது ரொம்ப பாவம். ஏற்கனவே நிறையா பாவம் பண்ணியாச்சு, இன்னும் மேலே மேலே பாவத்தை பண்ணாத அப்படின்லாம் அவன் சொல்கிறான். அப்போ அவன் கம்சன் முதல்ல சொல்கிறான், கரெக்டு தான், எல்லாம் சாவாதான், ஆனால் தள்ளி போடலாமே. 8வது குழந்தையா பிறந்தா தானே இப்படி, விளைய கொண்டுட்டா குழந்தைய பிறக்காதே அப்படின்னா. அப்போ கம்சன் சொன்னான், 8வது குழந்தை தானே உனக்கு கொல்ல போகிறது, அதுக்கு தேவகி இப்போ என்ன பண்ணா, ஒவ்வொரு குழந்தையா பிறக்கட்டும், நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துறேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னோடனே கொஞ்சம் சமாதானம் ஆனான். சரின்னு வெட்டுறதை நிறுத்திட்டு 2 பேரையும் மதுராவுக்கு கூட்டுன்னு போனான். மதுரான்னு பேரை சொன்னாலே பாவம் போயிடுமா. மதுரா நாம நகரி புண்ணியா பாப்ப ஹரி சுபா அப்படின்பா. மதுராங்கிற பேரே பாவத்தை போக்கும். 2வது அது மோட்சம் தரும் க்ஷேத்திரங்களில் 2வது. மதுராங்கிற பேர் சொன்னால் எப்படி பாவம் போகுமோ அதை மாதிரி கோகுலம், நந்தகிராமம், காமியவனம், கோவர்தனம் இந்த பேர் சொன்னாலே பாவம் விலகும். அப்படி மதுராங்கிற தேசமே முக்தி தரும் க்ஷேத்திரத்தில் 2வதாக இருக்குது. ஒவ்வொரு யுகத்திலையும் பகவான் சம்பந்தப்பட்ட தேசம்தான் மதுரா. அதனால் எனக்கு குழந்தை பிறந்தவொடனே உனக்கு நான் கொண்டு கொடுத்துறேன்னு சொன்னோடனே அவன் சரியாயிட்டான். அப்போ மதுராவில் கொண்டு அரண்மனையில் வச்சுடுறான். முதல் குழந்தை பிறந்தது. உடனே வசுதேவர் என்ன பண்ணார், சொன்னபடி குழந்தைய கம்சன்ட்ட கொண்டு கொடுத்துட்டார். முதல் குழந்தை பிறந்த உடனே கம்சன்ட்ட கொண்டு கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி சாஸ்திரோத்தமாக அந்த குழந்தைக்கு ஜாதகர்மா பண்ணி கீர்த்திமான்னு பேர் வச்சு, பிறந்த உடனே குழந்தைக்கு பேர் வைக்கணும், ஜாதகர்மா பண்ணணும். அதனால் கீர்த்திமான்னு சொல்லி வச்சுட்டு மனதளவில் தான் செய்ய வேண்டிய தானத்தெல்லாம் மனசளவில் செஞ்சுட்டு கம்சன்ட்ட அந்த குழந்தைய எடுத்துன்னு போனான். கம்சன்னே கண் கலங்கிட்டானா, யாராவது பிறந்தவொடனே குழந்தைய கொடுக்குறேன்னு சொன்னதுக்காக கொண்டு கொடுப்பாளா, இவன் உடனே இவ்வளோ நியாயமாக நடந்துக்கிறாரேன்னு அவனுக்கு ஆச்சரியம். கண்ணு கலங்கிட்டு, வேண்டாம் இந்த குழந்தைய நான் கொல்ல வேண்டாம், நீ எடுத்துன்னு போயிடு, 8வது குழந்தையால் தானே மரணம் எனக்கு, அதனால் நீ எடுத்துன்னு போ அப்படிங்கிறான். ஆனாலும் வசுதேவர் ரொம்ப சந்தோஷமாக தான் படலை. ஏன்னா இந்த மாதிரி கெட்ட புத்தி உள்ளவானா எப்போ வேணால் மனசு மாறிடுவா.
இருந்தாலும் அவன் சொன்னானே இப்படியே எடுத்து முள்ள போயிட்டே இருக்கார் சாதாரணமாக. அப்போ பார்த்து கரெக்டாக நாரதர் வந்தார். வந்து கம்சன்ட்ட முட்டாளே அப்படின்னு மறுபடியும் கூட்டார். என்ன எல்லாரும் எனக்கு முட்டாங்கிற விஷயமே புரிய மாட்டேங்கிறது அவனுக்கு. என்ன உனக்கு விஷயமே தெரிய மாட்டேங்கிறதே. வசுதேவர் தேவகி எல்லாம் தேவ பிறவிகள் தெரியுமா உனக்கு? நீலாம் அசுர பிறவி, அவளாம் தேவ பிறவி. உன்னோட இருப்பவர்கள் எல்லாம் அவளுக்கு எதிரிகள், தெரிஞ்சுக்கோ. இது தெரியாமல் குழந்தைய கொண்டு போக சொல்லிட்டியே அப்படின்னார். மேலும் இவர்கள் தேவர்கள் அல்லவா, குழந்தைகள் எல்லாம் அடுத்தடுத்து பிறந்தா வச்சுக்கோயேன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், உனக்கு தெரியாது. அவள் ஒரே மாதிரி 8 குழந்தை தான், உனக்கு எந்த குழந்தைன்னு எப்படி தெரியும்? அசரீரி 1லேருந்து 8 சொல்லித்தா, 8லேருந்து 1 சொல்லித்தா, எந்த குழந்தை 8வது குழந்தை சொல்லித்து, உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னா கம்சனே குழம்பு போயிட்டான். ஆமாம், எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொன்ற சொன்னான். பாவம் அவரும் கொண்டு வந்தவுடனே அந்த குழந்தைய வாங்கி சுவத்தில் மோதி கொண்டுட்டான். அது மட்டும் இல்லை, யாதவ குலத்தில் யார் இருந்தாலும் சரி, விஷ்ணு வம்சத்தில் இருந்தாலும் சரி, எல்லாரும் அழிக்கணும் அப்படியே அவ்வளோ கோவம் வந்துடுது அவனுக்கு. யாருமே எனக்கு எல்லாரும் அவள் எதிரி, அதனால் எல்லாரையும் அழிக்கணும்னு உத்தரவு போட்டான். அது மட்டும் இல்லை, உக்ரசேனனையும் சிறையில் அடிச்சிட்டான். ஏன்னா இவன் தான் ராஜாவாக இருக்கணும்னா தன் அப்பா இருந்தால் முடியாது, அப்பாவை கூட கவனிக்கலை, அவள் பதவி தான் அவனுக்கு. அதனால் உக்ரசேனனையும் சிறையில் அடிச்சிட்டான். தேவகியும் வசுதேவரையும் சிறையில் அடைச்சது மட்டும் இல்லை, காவலாளியெல்லாம் கண்காணிக்க வச்சுட்டான். இப்படி அதுக்கப்புறம் முதல் குழந்தை கீர்த்திமானா, 2வது குழந்தை சுஷேனன், 3வது பத்ரசேனன், 4வது ருஜு, 5வது சம்மர்தனன், 6வது பத்ரன். இப்படி 6 குழந்தைகளையும் என்ன பண்ணான், ஒன்று பிறக்க சுவரில் மோதி மோதி கொண்டுட்டான். ஆனால் இந்த 6 குழந்தைகளும் மோசம் அடைந்தார்களாம். அதுக்குள்ளே குழந்தைகள் தானே. ஏன் அப்படின்னா அது ஒரு கதை இருக்குது. இந்த 6 குழந்தைகளும் மரீச்சியினோட 6 புதல்வர்கள். இந்த 6 பேர் பிரம்மாட்ட அபச்சாரப்பட்டா. அதனால பிரம்மா என்ன பண்ணா, இந்த 6 பேரும் அசுர குழந்தைகளாக பிறக்கட்டும்னு சாபம் கொடுத்துட்டார். அவள் தான் இங்கே அசுர குழந்தைகளாக வந்து பிரகலாதனோட இருந்ததுகள். பிரகலாதன் படிக்கிற குருக்குள் தான் இந்த குழந்தைகளும் படித்தது, அசுர குழந்தைகளும். அவள் அப்பா தான் காலநேமி. ஆனால் பிரகலாதன் பக்தன் இல்லையா, அந்த பாகவதனோட இதனால அந்த குழந்தைகள்லாம் நாராயண நாம சொல்ல ஆரம்பிச்சிருத்தோம். இதை கேள்விப்பட்ட ஹிரண்யகசிபு ரொம்ப கோவம் வந்துடுத்தோம். எல்லாம் இந்த காலநேமியோட பசங்களால் தான் என் பையனே கெட்டு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு காலநேமியை கூட்டு, இந்த உன்னோட 6 குழந்தை நீ உன் கையாலே கொல்லணும் அப்படின்ட்டான். காலநேமி என்னதான் இருந்தாலும் தன் குழந்தைய தானே அழிக்க மனசு வருமா? உடனே அவனுக்கு தெரியாமல் மெல்ல பாதாள லோகத்தில் கொண்டு வச்சுட்டான், மறைச்சி வச்சுட்டான் 6 குழந்தைலையும். அந்த 6 பேர் நாம சங்கீர்த்தனம் செஞ்சதாலையும் மோட்சத்துக்கு தகுதி பெற்றதார்கள். ஏன்னாக்க பக்த பிரகலாதனோட சம்பந்தம் இருக்கே, அதனால அந்த குழந்தை மோட்சம் அடையணும். ஆனால் ஒரு சாபம் இருக்குது, இன்னும் அவன் ஏன் சாகலாம், ஒரு சாபம் இருக்குது. ஏன்னா காலநேமி கையால் சாகணும்னு சாபம் இருக்கே. அதனால இந்த ஜென்மத்தில் காலநேமி தான் கம்சனாக பிறந்திருக்கான். அதனால நாரதர் இந்த 6 பேர் மோட்சம் அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த கம்சன்ட்ட அந்த குழந்தைகளெல்லாம் சாக வச்சார். ஆக சாபமும் தீர்ந்து அந்த குழந்தை மோட்சம் அடைஞ்சிருத்து. எப்போவுமே நாரதர் கலகம் நல்லது தானே முடியும், அதான் நன்மையில் முடிஞ்சிருத்தோம். அந்த குழந்தைகளுக்கு மோட்சம் கிடச்சிருத்தோம். அது மட்டும் இல்லை, வசுதேவன் குழந்தைகளை கொல்வதாக நினைத்து என்ன பண்ணான், போன பிறவியில் காலனிமையாக இருந்தவன் தானே இப்போ கம்சனாக பிறந்திருக்கான். ஸோ தானே தன் குழந்தைகளை கொண்டுபடியாக அடுத்து, அதுதான் அந்த அவனோட சாபம். இதுக்கப்புறம் 7வது குழந்தையாக ஆதிசேஷன் அவதாரமாக தேவியோட வயிற்றில் தோன்றினார் சங்கர்ஷன், அதாவது பலராமன். அதை தேவகி ஹர்ஷ சோக விவர்தனை அப்படின்னு சுக்கர் சொல்கிறார். ஏன்னா தேவகி சந்தோஷமும் இருந்தால் தான் சோகமும் ஏற்படுறது அவளுக்கு. ஏன் சந்தோஷம் அப்படின்னாக்க, தேவகி வயிற்றுலேருந்து ரோகிணியோட கர்ப்பத்துக்கு இடம் பெயர போகிறதே அந்த சந்தோஷம், அட்லீஸ்ட் குழந்தை சேஃபாக இருக்குங்கிற சந்தோஷம். ஆனால் இந்த குழந்தைய தான் வளர்க்க முடியலையேங்கிற வருத்தம். அதனால தான் ஹர்ஷ சோக விவர்தனன்னு சுக்கர் சொல்கிறார். அப்புறம் பகவான் என்ன பண்ணார், யோக மாயையை கூப்பிட்டு, அவள் தான் துர்கா, அவளை அழைச்சிட்டு இந்த ரோகிணியோட கர்ப்பத்தில் இந்த 7வது குழந்தைய வச்சுடு, அதுக்கப்புறம் 8வதாக நானே அவதரிக்க போகிறேன். அந்த சமயம் நீ என்ன பண்ணணும், ஆயர்பாடியில் யசோதையோட மகளாக நீ பறக்கணும் அப்படின்னார். அப்படின்னு பண்ணிட்டியான்னா, நான் சொல்கிறபடி நீ செஞ்சுட்டியான்னா, உன்னை உலகம் முழுக்க எல்லாரும் துர்கா தேவியாக பல வடிவங்களில் பல பெயர்களில் உன்னை வழிபடுவார்கள் அப்படின்னு பகவான் சொல்லிட்டார்.
அதே மாதிரி 7வது குழந்தை ரொம்ப பலமாக அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருப்பான். அதனால தான் அவருக்கு பலராமங்கிற பேர் வைக்கப்படுவான். அதுக்கப்புறம் இடம் மாறுவதால் சங்கர்ஷனங்கிற பேரும் அவருக்கு உண்டு. சங்கர்ஷனா இழுத்து இன்னொரு இடத்துல வைக்கிறது, அதான் சங்கர்ஷனன். இப்போ அதே மாதிரி 7வதாக தேவகி கர்ப்பமுற்றாள். கம்சன் காத்து கொண்டே இருந்தான், குழந்தை பிறக்க போகிறது, பிறந்த உடனே நம்ம கொண்டுடணும் அப்படின்னு. ஆனால் பகவான் சொன்னபடி யோகமாக என்ன பண்ணா, வயத்தில் 6 மாதம் ஆன உடனே அந்த குழந்தைய அப்படியே ரோகிணியோட வயிற்றுக்குள்ளே பத்திரமா சேர்த்துட்டா. கொஞ்சம் மாதம் கழித்து ரோகிணிக்கு குழந்தை பிறந்துடுத்து. இங்கே தேவைக்கு கரு சிதைவுன்னு சொல்லிட்டா. அதனால் இவனுக்கு என்ன பண்ணுறதே இதில். எதுக்காக பகவான் இவ்வாறு செய்தார் தெரியுமா? கம்சனை குழப்பத்தான். இந்த கரு சிதைவு ஏற்படுறதுல 7வது, இதை ஒரு கணக்கில் எடுத்துக்கிறதா? 7வது குழந்தையா இல்லையா, இது 7.5யா, இது என்னது? ஆமாம், இவனுக்கு 7.5 சனி தான் இப்போ, இல்லைங்கல்ல. அவனுக்கு கணக்கே புரியல. ஆனால் எல்லாமே பகவான்ட லீலை. இப்போ மறுபடியும் தேவகி கருவுற்றாள். இப்போ அது 8வது குழந்தைங்கிறனால காவலை ரொம்ப தீவிரப்படுத்திட்டான். தேவகி வசுதேவருக்கெல்லாம் விலங்க மாட்டிட்டான். சிறைச்சாலைக்கு இன்னும் பெரிய பூட்டா போட்டுட்டான். எப்பவும் காவலாளிகள் பார்த்துட்டே இருக்கணும்னு கட்டளையிட்டான். குழந்தை பிறந்தவொடனே எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் மிடில் பார்க்குறான். அப்பப்போ தேவகியோட முகம் ரொம்ப தேஜஸாக இருக்கு. தேவர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். ஏன்னா அவளுக்கு தெரியுமே கண்ணன் பகவான் பிறக்க போகிறாருன்னு. ஸோ தேவகி முகத்தை பார்த்து தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்து கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சான். ஆமாம், இது கண்டிப்பாக நாராயணனாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சி விட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முகம். அதனால படுத்துக்கும் போதும் உட்காந்துட்டு இருக்கும்போதும் சாப்பிடும்போது எப்போவுமே சிந்தனை எல்லாம் நாராயணா தான் அவனுக்கு. இப்படி நாராயணனையே நினச்சிட்டு இருந்தான். உரிய காலம் வந்தது. கண்ணனும் அவதாரம் எடுத்துட்டார். அப்படி எப்படி பிறந்தார், என்ன அவரோட வர்ணனையை நம்ம அடுத்தது பார்க்கலாம்.